எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த வருஷம் தொடங்கி இதுவரைக்கும் அதிசயமாய் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த 2023ஆம் ஆண்டு கடைசி மாதம் இன்னும் ஒரு 4 நாட்கள் 2-3 நாட்கள் பிறகு நாம் இன்னொரு புதிய வருஷத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். எனவே இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை உணர வேண்டும். இந்த ரெண்டுக்கும் இடையில் நம் தேவன் எந்த அளவுக்கு நம்மை நடத்தப் போகிறார் என்பதை உணர்ந்து நாம் என்னவாய் இருந்தோம், தேவன் நமக்கு என்னவாய் இருந்தார் என்பதை சிந்தித்து அடுத்த வருடம் இந்த வருஷம் போல் இராதபடிக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு இருக்க இந்த ஆயத்தங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் 12 மாதம் நடத்தி இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை வியாதிகள் வந்தது, ஏமாற்றங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, வருத்தங்கள் வந்தது, சஞ்சலங்கள் வந்தது, தீமைகள் நெருங்கினது, பற்றாக்குறைகள் வந்தது, பல மரணத்தை சந்தித்திருக்கிறோம், இருளான பாதையில் நடத்தப்பட்டிருக்கிறோம், கடன் தொல்லையில் தவித்திருக்கிறோம், அநேகர் சொல்லும் அவதூறான வார்த்தைகள் வாழ்க்கையை நோகடித்திருக்கிறது, பல விதங்களில். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட்டாரா? யோசித்து பாருங்கள். எத்தனை நன்மைகள்! அவர் ஆறுதல் கொடுத்திருக்கிறார், மனதில் அமைதி கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவராகவே இருந்தார். இதனால்தான் இப்படிப்பட்ட நன்மைகளை அறிந்ததான தேவ மனுஷன் 103ஆம் சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது ஜெபத்தை முடித்த பிறகு சொல்லுகிற வார்த்தையாக நாம் பழகிவிட்டோம். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த வார்த்தைகளை யோசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். என் ஆத்துமாவே, நமக்குள்ளே ஆத்துமா என்ற ஒரு விலையேற பெற்ற ஒன்று இருக்கிறது. ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்ப நான் வரிசையா குறிப்பிட்டேன், எத்தனை விதங்களில் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரன்னு வெறும் உதட்டில் அல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உதட்டில் அல்ல, முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்து யார்? பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற நாமத்தை உடையவர். இயேசு கிறிஸ்து யார்? அவர் பரிசுத்தர். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும்போது அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்த நாமமுடைய தேவன். அவரிடத்தில் எந்த விதத்திலும் குற்றமில்லை, குறைபாடுகள் இல்லை. தேடி கண்டுபிடித்தால் கூட சொல்ல முடியாது. அவர் பரிசுத்தர். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் நாமத்தை நாம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏன்? அவர் நம்மை அந்த அளவுக்கு நடத்தி இருக்கிறார். 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன பார்க்கிறோம்? ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், முழு உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என்ன? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நாம் மறந்து போவதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் வந்தது. அவரை விட்டு விலக, வேதத்தை வாசிக்காமல் இருக்க, ஜெபம் செய்யாமல் இருக்க, பாடல்களை பாடாமல் இருக்க, அதிகாலை எழும்பி கர்த்தரை தேடாமல் இருக்க, அவர் ஊழியத்தை செய்யாமல் இருக்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க, விசுவாசத்தை மறுதலிக்க, பக்தியில் குறைந்து போக, இச்சைகளுக்கு இடம் கொடுக்க, தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வர, நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் குடும்பத்திலும் நம்ம இருக்கிற வட்டாரங்களிலும் நண்பர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு நடந்து கொண்ட காரியங்கள் உண்டு, இருந்தது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே, யோவான் 3:16 படிக்கிறோமே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அன்பு நிமித்தம் இன்றைக்கு அவர் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன செய்தார் பாருங்கள். 3ஆம் வசனம், 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எவ்வளவு குறைபாடுகள், எத்தனை குறைபாடுகள் மன்னித்தார். மன்னிக்கிற தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவர் இயேசு யார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவமறியாத பரிசுத்தர், பாவமே செய்யாத பரிசுத்தர். இரண்டாவது, அவர் யார்? பாவங்களை மன்னிக்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிறவர். மூன்றாவது, இந்த ஆண்டவர் யார்? நோய்களை குணமாக்குகிறவர். நோய்கள் குணமாக்கப்பட்டது. எத்தனை முறை மருத்துவமனை, சுகவீனங்கள். நம்மால ஏதாவது செய்ய முடிந்ததா? என் ஆண்டவர் இயேசுவை நம்பின தேவ ஜனமே, உங்கள் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார். 4வது வசனம், உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இந்த உயிர் அழிவை நோக்கி போகிற சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆண்டவர் என்ன செய்தாராம்? அழிவுக்கு விலக்கி மீட்டார், விடுதலை கொடுத்தார். உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. கிருபை, இரக்கம். ஆண்டவர் இயேசு, அவருக்கு என்ன பெயர் என்ன தெரியுமா? அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன். என்ன செய்தார்? முடிசூட்டி. அடுத்த வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது ஆகிறது. வருஷத்தை தொடங்கினோம், இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 365 நாட்கள், 12 மாதம் தேவன் விரும்புகிற அளவுக்கு நாம் வாழ்ந்தோமா என்பதை யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்தோம் என்பது அவரவர்களுக்கு தெரியும். எத்தனையோ குறைபாடுகள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய தேவன் நம் மண்ணான மனிதர்கள் என்று அறிந்தோம், நம் பலவீனமான பாத்திரங்கள் என்று அறிந்தோம். அவர் உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார், ஆரோக்கியம் கொடுத்தார், அடைக்கலம் கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், அற்புதமாய் நடத்தினார். யோசித்து பார்த்து, இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம் உணர்வோடு வாழ 51ஆம் சங்கீதத்தில் தேவ மனுஷன் தாவீது ஒரு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு
அவர் தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நான் மீறுதலுக்குள்ளாய் மாறிவிட்டேன், நான் ஒரு பாவியாய் மாறிவிட்டேன், நான் ஒரு அக்கிரமக்காரனாய் மாறிவிட்டேன், நான் உமது பிரமாணத்தை மீறி போய்விட்டேன், உமக்கு விரோதமாய் நான் வாழ்ந்து விட்டேன், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று அவர் தன்னை உணர்ந்து ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் தாவீதுக்கு கிருபை கிடைத்தது. அதே போல நாம் நல்லவர்களோ கெட்டவர்களோ, அவர் நமக்கு மாறாதவராயிருந்தார், நல்லவராயிருந்தார். அடுத்த வருடம் நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஒரு தீர்மானம் எடுப்போம், அவருடைய அன்பை நினைப்போம், அவர் நடத்தின பாதைகளை நினைப்போம், அவர் சிலுவையில் நமக்காக கொடுத்த ஜீவன், அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அவர் நமக்காய் கொடுத்த சுத்திகரிப்பு, அவர் நமக்காய் தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆயத்தப்படுவோம். ஒரு ஆயத்தத்தோடு ஒரு புதிய வருஷத்துக்குள் நுழைவோம். இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய இப்பொழுதே ஒப்பு கொடுப்போமா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இந்த ஆத்துமாவை மீட்டெடுக்க, இந்த ஆத்துமாவை சுத்திகரிக்க, இந்த ஆத்துமாவில் சந்தோஷம் கொடுக்க வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனம், ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பதாக ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மீட்பு கொடுத்ததான ஆண்டவரை இந்த ஆத்துமா முழு உள்ளத்தையும் தேவனுக்கு அர்ப்பணித்து நன்றி செலுத்தி வாழ்வோமா? அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த 12 மாதங்கள் கண்ணிமை போல் காத்து கொண்டு இந்த மாதத்தில் 28ஆம் தேதிக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் 3 நாட்களிலே புதிய வருஷத்துக்கு நாங்கள் போகிறோம். நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம், எங்கள் மேல் பாராட்டின கிருபைகள் ஏராளம். நாங்கள் நல்லவர்கள் இல்லை, ஆனால் நீ நல்லவராய் இருந்து எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து தேவைகளை சந்தித்து அதே நேரத்தில் குறைகளையும் மன்னித்து எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நாங்களும் இவைகளை நினைத்து உணர்ந்து உமக்காய் வாழ கிருபைதாரும். நாங்கள் இழந்ததை எல்லாம் கொடுத்து புதிய வருடங்களில் ஒரு புதுமையான செயலோடு வாழ்ந்திட இரக்கம் பாராட்டும். உடைந்து நொறுங்கி கிடக்கிற ஜனங்கள், கேள்வியோடு இருக்கிற மக்கள், தடுமாறி கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையை கட்டளையிடும். இனிய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கிரியை செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.